வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அது கூட ஹோல் கரம் மசாலா கொஞ்சமும் அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நறுக்கி வைக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. சீச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் அவங்கவுங்க விருப்பத்தை தந்தாப்பில் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. பட்டாணி தேவைப்படுறவங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சுடுதண்ணி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றி காய்கறி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். சுடுதண்ணி ஊற்றினா சீக்கிரம் வெந்துடும். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. 3/4 பதம் வெந்துருச்சு. நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. பட்டாணியும் உருளைக்கிழங்கும் குலையாத அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ குலையவும் குலையாது, காயும் நல்லா வெந்திருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வந்துருச்சு. செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு வெந்துருச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். இது சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வகையான சாதத்துக்குமே சாப்பிட்லாம். இது போல் உருளைக்கிழங்கு வறுவல் வீடியோ, உருளைக்கிழங்கு மசாலாலாம் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.